بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்துல் பக்ராவினுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் கூறுகின்றான்: வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத். எதை நீங்கள் செய்தீர்களோ அந்த விஷயங்களுக்கான பரிபூரண கூலிகள் அன்று கொடுக்கப்படும். வஹும் லா யுظلمون. அந்த நாளில் எவருக்கும் அநீதம் ஏற்படாது, அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதமான முறையில், நேர்மையான முறையில் எல்லா நபர்களுக்கும் அவர்கள் செய்த அமல்களுக்கான கூலிகளை பரிபூரணமாக வழங்கக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய கடைசி வசனமாக இது இருக்கு. எங்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்ற வசனத்தை கொண்டு வஹி ஆரம்பிக்கப்பட்டுச்சோ முஹம்மதின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வஹி கடைசியாக முடிய பெறுகிறது இந்த வசனத்தை கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இறை செய்தி முஹம்மது நபியோடு முடிய பெறுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட வஹியுடைய கடைசி அம்சமாக அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய கடைசி பாடமாக தக்வாவை எடுத்து காமிப்பான். தக்வாவை எடுத்து காமிப்பான். யௌமன், அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப இது நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும் தக்வாவுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரியும் பொழுது சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். நல்ல உயிரோடு இருக்கும் பொழுது, ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை விட இறக்கும் பொழுது, மரண படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தைகளுக்கு அர்த்தங்களும் அதிகம், அதனுடைய மகத்துவம் ரொம்ப அதிகம். அதே அடிப்படையில இஸ்லாம் முழுமை அடைந்த பிறகு நபியுடைய கடைசி நாட்களில் வஹியுடைய கடைசி வஹியாக
கடைசி வசனமாக அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அமல், ஒரு படிப்பு தக்வா. இந்த அளவுக்கு தக்வா இஸ்லாம் ரொம்ப அதிகமா எடுத்து சொல்றது. நீங்க இதுவும் புரிஞ்சுக்கலாம், இஸ்லாம் ஆரம்பிக்குது நபி சொல்லி கொடுத்தாங்க இக்ரா, படிப்புல இருந்து. அல்லாஹ் சொல்லுவான் படிங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு படிக்க ஆரம்பிங்க. இப்ப படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த படிப்பை கொண்டு உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. நான் நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய படிச்சுக்கிட்டேன், என் வீட்டிலேயே எனக்கு மட்டும்தான் இல்மு அதிகமா இருக்கு, அப்ப இந்த எண்ணத்துல பெருமிதம் கொள்ளவும் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கு படியுங்கள் ஆரம்பிச்சானோ முடிக்கும் பொழுது நீங்க எல்லாம் படிச்ச பிறகு கடைசியில உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. அல்லாஹ் பயந்துக்கோங்க, உங்களுக்கு அந்த நாள் இருக்கு. எந்த அளவுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பயங்கள் அதிகமா இருக்கணும். அல்லாஹ்வை சார்ந்த பயம் ரொம்ப அதிகமா இருக்கணும். அதுலயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கடைசி நாளான மறுமை நாளுக்கான பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வா உள்ளவர்களுடைய அடையாளங்களாக பேசும் பொழுது குர்ஆனுடைய ஆரம்ப பக்கங்கள்ல, குர்ஆனுடைய முதல் பக்கத்தை எடுத்துக்கலாமே, அல்லாஹ் சொல்லி காமிப்பா தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த கிதாப், இந்த குர்ஆன்ல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இன்னும் எப்படிப்பட்ட குர்ஆனாக இருக்குது, ஹுதலில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு, அந்த முத்தகீன்களுக்கு நேர் வழிகாட்டியா இருக்குது. அந்த முத்தகீன்கள் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல முதல்ல சொல்றான், முதல் பக்கத்துல சொல்றான் முத்தகீன்ற வார்த்தைகளை நல்ல கவனிக்கணும். அந்த முத்தகீன்ற வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த முத்தகீன்களை சார்ந்து இருந்துச்சு. எப்படிப்பட்ட விஷயங்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப், அந்த முத்தகீன்கள் மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மறைவான விஷயங்கள்னா என்ன? அல்லாஹ் பார்த்தது கிடையாது, அல்லாஹ் நம்பிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் நம்பணும். சொர்க்கத்து நரகத்தை பார்த்தது கிடையாது, நம்பிக்கிட்டு இருக்கோம். மலக்குமார்களை பார்த்தது கிடையாது, நம்பிக்கிட்டு இருக்கோம். நபியை பார்த்தது கிடையாது, நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப எது நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்குதோ அந்த விஷயங்கள், கைபான விஷயங்கள், நமக்கு முன் சென்ற விஷயங்கள், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள், நபியுடைய பிறப்புக்கு முன்னால் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நாம நம்ம அடிப்படையில அல்லாஹ் சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு கைபான விஷயம் இது, இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எதுக்கு நான் நபியுடைய பெயரையும் சேர்த்தேன் அப்படின்னா, நபியை நான் பார்த்தது கிடையாது, சஹாபாக்கள் பார்த்திருக்காங்க. சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபீன்களும் பார்த்தது கிடையாது, நாமளும் நபியை பார்த்தது கிடையாது. அப்ப இங்க புரிஞ்சுக்கணும், நபியை பார்க்காமலேயே நபியுடைய வார்த்தைகளுக்கு இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முத்தகீன்களுடைய பண்புகள்ல சொல்லியும் காண்பிச்சான், யுமினூன பில் கைப், கைபின் மீது ஈமான் கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இதோடு நிப்பாட்டலையே, அல்லாஹ் பிறகு சொல்லியும் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான், கைபின் மீது ஈமான் கொள்றவங்க முத்தகீன்களா இருப்பாங்க. பிறகு தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜகாத்துக்களை கொடுத்து வருவாங்க, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொடுப்பாங்க. அல்லாஹ் பிறகும் சொன்னா, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சோ அதன் மீது ஈமான் கொள்வார்கள், உங்களுக்கு முன் உள்ள நபர்கள் மீது இறக்கப்பட்டுச்சோ அதன் மீது ஈமான் கொள்வார்கள். இன்னும் கடைசியாக சொல்லி முடிப்பான், மறுமை நாளின் மீது திறமான நம்பிக்கை கொண்ட மக்களாக இருப்பாங்க. அப்ப இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வான்ற பேச்ச ஆரம்பிச்சு தக்வா உள்ளவர்களை முத்தகீன்கள் என்ற பெயர் கொடுத்து அந்த முத்தகீன்களுடைய பண்புகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை சொல்லி முடிக்கிறான். கடைசியாக வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், ஆகிரத்தின் மீது திடமான நம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது மேலோட்டமா நமக்கு தெரிய வரும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வாவை அமல்களோடு பிணைச்சு வச்சிருக்கான். தக்வாவையே அமல்களோடு, மனித செயல்களோடு இணைத்து பிணைத்து வச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த அடிப்படையில எந்த அளவுக்கு இபாதத்துகள் ரீதியாக நம்முடைய தக்வாக்கள் வெளிப்படுமோ அதே அடிப்படையில நபி சொல்லி கொடுத்திருக்காங்க, இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, அல்லாஹ் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கான் பல இடங்கள்ல. அமல்கள் மட்டுமே உங்களுடைய தக்வா வெளிப்படுத்தாது, அமல்கள் மட்டுமே நீங்க முத்தகி ஆகிறதுக்கு போதுமான விஷயம் கிடையாது. இது இல்லாத மற்ற விஷயங்களும் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. தக்வான்ற நிலையை அடைகிறதுக்கு, முத்தகியா மாறுறதுக்கு, தக்வா உள்ளவன மாறுறதுக்கு நிறைய வழிகள் தான் சொல்லி கொடுக்குது. அதுல இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 வழிகளை பத்தி பேசி முடிச்சுப்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப முதல்ல நம்முடைய நிலையை முத்தகியாக, தக்வா உள்ளவராக மாத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப தேவைப்படுகின்ற அவசியமான விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. எப்படி வெளியில நம் மக்கள் மத்தியில அழகாக இருக்குமோ உள்புறத்திலையும் அதை விட அழகாக இருக்கணும். வெளியில மக்கள் மத்தியில பார்க்கும் பொழுது 5 பேரை தொழக்கூடிய நபர்களாக நம்மளை பாவிச்சுப்போம். ஆனா தனியா பார்க்கும்போது நமக்கு தான் தெரியும் எப்படி தொழுகை இருக்கிறோம். வெளியில மக்கள் பார்க்கும் பொழுது நல்ல நிறைய அமல்களை மக்கள் எடுத்து கொடுத்துட்டு இருப்போம், மக்கள் கிட்ட நல்ல உபதேசங்கள் செய்யும், மணிக்கணக்கில் அறிவுரைகள் கொடுத்துட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையில பார்க்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு நாம அதுல நிலையா இருக்கிறோம்.
மக்கள் மத்தி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுப்போம், நம்ம வாழ்க்கையில ரொம்ப கெட்டதுகள் இருக்கும். வெளி மக்களோடு மக்களா இருக்கும் பொழுது நிறைய நல்லவராக நம்மளை எடுத்து காமிப்போம். தனியா வாழும் பொழுது தனியா ரூமுக்குள்ள இருக்கும், நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு அல்லா பயந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்படி வெளியில ஒண்ணு உள்ள ஒன்று இருக்கிறது தக்வாவுடைய அடையாளம் கிடையாது. இதுல இதுவும் அடங்கும். எங்க வெளி மக்கள் பார்க்கும் பொழுது நல்லவனாக பாவித்துக் கொண்டு தனக்குள்ள பார்க்கும் பொழுது எப்ப இந்த அமல்கள் இல்லையோ, இந்த அம்சங்கள் இல்லையோ, உள்ளும் வெளியும் எங்க முரணாக இருக்குதோ நல்லபடியா புரிஞ்சுக்கணும். நபி நமக்கு தடுத்த அந்த முகஸ்துதி ரியாவுடைய அடிமைகளா மாறிட்டு அடுத்து நபி பயந்து சொன்னாங்க, நபி பயப்படுற மாதிரி சொன்னாங்க. என்னுடைய உம்மத்துல நான் பயப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ரியா. மக்கள் பேருக்காக, புகழுக்காக, முகஸ்துதிக்காக வேண்டி மக்கள் நிறைய நல்ல அமல் செய்வாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது பேருக்காக பண்றதுன்னா, தனியா இருக்கும் பொழுது அமல் செய்ய மாட்டாங்க. 4 மக்கள் கும்பலாக அமல் செய்ய ஆரம்பிப்பாங்க. தனியா இருக்கும், தஹஜ்ஜுத் இது இருக்காது. மக்களோடு மக்களை எங்கேயாச்சும் கடந்து இருக்கும், அந்த நேரத்துல மக்கள் அழைச்சி ஒரேடியா சுன்னத்துகள் நபில் தொழுகை இது பண்ணுவோம். இப்ப தனியா இருக்கும் பொழுது ஜமாத்தான பரதான தொழுகையே நம்ம கிட்ட இருக்காது. இந்த மற்ற மக்களோடு இருக்கும், நமக்கு தெரிஞ்ச மக்களோடு இருக்கும் பொழுது அந்த பத தொழுகையுடைய சுன்னத்துகள் நபி எல்லாத்தையும் பேணிக்கிட்டு இருப்பாங்க. நல்லபடியா புரிஞ்சுக்கணும். எங்கு நம்முடைய வெளிப்புறமும் நம்முடைய உள்புறமும் முரணாக இருக்குதோ அது வரைக்கும் நாம தக்வாவுடைய நிலையை அடைய முடியாது. நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நபி தக்வாவை சொல்லும் பொழுது தன்னுடைய உள்ளத்தை கை காம்பி சொன்னாங்க, தக்வாஹா ஹுனா. ஒரு வாட்டி கிடையாது, நபி 3 முறை சொல்லி கொடுத்தாங்க. 3 முறை தக்வாஹா ஹுனா, தக்வாஹா ஹுனா, தக்வாஹா ஹுனா. தக்வா இங்க இருக்குது, உங்க உள்ள தக்வா இருக்குது. இப்ப தக்வான்றது உள்ள இருந்து வரணும். வெளிமுகத்துல வெறும் மக்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய முகமூடி போட்டு இருக்கிறது தக்வா எடுத்து காண்பிக்காது. எந்த அளவுக்கு வெளி நல்லபடியா இருக்கோமோ நம்முடைய உள்புறம் அதே போல இருக்கணும். வெளியும் உள்ளும் முரணாக இருக்கிறது நம்முடைய இஸ்லாத்தின், நம்முடைய தக்வாவின் அடையாளமாக கண்டிப்பா இருக்காது. தக்வா இல்லைன்றதுக்கான மிகப்பெரிய சான்றாக அமையும். இதே அவர் செய்ததான். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நிலையை தக்வா உள்ளவராக, நம்மை முத்தகையாக மாற்றக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. மக்கள் மத்தியில் உறவாடும் பொழுது நல்ல முறையை கடைபிடிக்கிறது. தக்வான்றது நம்முடைய அமல்கள் ரீதியாக வெளிப்படக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அமல்கள் மட்டுமே நமக்கு தக்வாவுடைய நிலை எடுத்து கொடுத்துறாது. முதலே சொல்லி இருப்பேன், அங்க எங்கேயும் திருப்பி சொல்லுவேன். நம்ம இபாதத்துகளை தாண்டி உலக மக்களோடு, வீட்டு மக்களோடு, உலக மனிதர்களோடு எப்படி உறவாடுறோம், அந்த உறவாடும் பொழுது நம்ம நிலை எப்படி இருக்குது. அப்ப இந்த உறவாடக்கூடிய இந்த மொழியை, இந்த முறைய நபி சொல்லி கொடுத்தாங்க. தக்வா உள்ளவர்கள் சிறந்த முறையை கையாளுவாங்க. பேசும் பொழுது உண்மையை பேசுவாங்க. வியாபாரம் செய்யும் பொழுது நல்ல வியாபாரம் செய்வாங்க. மக்கள் கிட்ட கொடுக்கல் வாங்க சிறந்த முறையில் இருக்கும். மக்களை எந்த நேரத்திலையும் நஷ்டமடைய முயற்சிக்க மாட்டாங்க. எந்த முறையில உறவு கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையா பேணுவாங்க. அப்ப இதுக்கு அப்படியே நேர்மாறா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாருடைய நாவல உண்மை இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில பிறர் நலம் நாடக்கூடிய விஷயம் இல்லையோ அவங்க முத்தகியும் கிடையாது. ஏன் நபி சொல்லி கொடுத்தாங்க, மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுவது. இப்ப நாம பிறர் நலத்தை நாடாம நமக்குள்ள மட்டும் வச்சுக்கிறது சரி கிடையாது. இதனாலதான் நம்ம குர்ஆன்லயும் பார்க்க முடியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபாதத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல தக்வாவை எந்த அளவுக்கு எடுத்து சொன்னானோ அதை விட அதிகமாக உலக மக்களோடு உறவு கொள்ளும் விஷயத்தில் அல்லாஹ் தக்வா சொல்லி கொடுத்திருப்பான். நிறைய வசனங்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்படி வந்த முறையில பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் குர்ஆன்ல, வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ் அவனுடைய பெயரை கொண்டுதான் மக்கள் மத்தியில உறவுகளை நீங்க பரிமாத்திக்கிறீங்க, உறவுகளை கேட்கிறீங்க. நிக்காஹ் மூலமாக பெண் ஆண் கேட்கிறீங்க. யாரை கொண்டு? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. இப்ப அல்லாஹ்வுடைய உறவுகளை, அல்லாஹ் கொடுத்த இந்த உறவுகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக அப்ப அல்லாஹ் அங்கேயும் சொல்லி கொடுக்க வத்தகுல்லாஹ். இப்படி உறவு கொள்ளும் பொழுது, நிக்காஹ் ரீதியான உறவுகள் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அப்ப அல்லாஹ் இங்க இப்படியும் சொல்லி கொடுத்தா. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வணிக ரீதியாக பேசும் பொழுது, லா தஅகுலு ரிபா, நீங்க வட்டியை உண்ணாதீர்கள். மக்களுடைய வேர்வைகளை ரத்தங்களை உறிஞ்சு வட்டிகளை நீங்க உண்ணாதீங்க. அல்லாஹ் அங்கேயும் சொல்லி கொடுப்பா, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் நிறைய இடங்கள்ல நம்முடைய உறவு முறைகள் சார்ந்து சொல்லி கொடுப்பாங்க. அதே போல இன்னைக்கு பொதுவான மக்கள் அலட்சியமாக கருதும் விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய நீண்ட வசனமாக ஆயத்துத் தைன் வச்சிருப்பான். அந்த கடன் சம்பந்தமான வசனம் தான் குர்ஆன்ல இருக்கிறதுலயே பெரிய நீளமான வசனம். அல்லாஹ் அது நிறைய ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்திருப்பார். கடன் வாங்கும் பொழுது எப்படி வாங்கணும், எந்த முறைப்படி வாங்கணும், எந்த அடிப்படையில் நடந்துக்கணும், இஸ்லாம் எப்படி நடக்க சொல்லி இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க.
இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ் கடைசியா எழுத சொல்லி கொடுப்பான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அல்லிமுக்கும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு கத்துக் கொடுக்குறான். அப்ப இங்க என்ன மக்கள் விரும்புறாங்க, கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் எழுதிக்கிற பழக்கம் மக்கள் கிட்ட கிடையாது. பொதுவா எழுதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்கு, என் நண்பன் தான், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இந்த சந்தேகப்படுற மாதிரி இருக்கு எழுதுறது. இந்த மாதிரி விஷயங்கள் சைத்தான் கொண்டு வருவான். சைத்தானுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறோம், எழுதுங்க. கடன் கொடுக்கிறது வாங்குறது 10,000 10,000 எழுதி வைங்க. ஏன் எழுதி வைக்கணும்? நீங்க உங்க நலனுக்காக கிடையாது, உங்க நலனுக்காக இருந்தாலும் அடிப்படை என்னவா இருக்கு, அள்ளிவுக்கும் அல்லாஹ் கத்துக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய கற்பிக்கும் முறை இது. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார், நீங்க வாழக்கூடிய கடன்கள் எழுதி வைங்க. அல்லாஹ் இதுவும் சொல்றான், எழுதும் பொழுதும் சரி, கடன் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் வஞ்சு கொள்ளணும், ஏமாற்றம் இருக்கக்கூடாது. அதே போல சண்டைகள் ஏற்படுது, சண்டைகளுக்கு மத்தியில சமாதானம் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லாஹ் அங்கேயும் சொல்லி கொடுப்பான், அல்லாஹ் வஞ்சு கொள்ளுங்க, பயணிக்கும், உங்களுக்கு மத்திய பிரச்சனைகளுக்கு சமாதானம் காணுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஹுஜராத் இன்னும் அழகா சொல்லி கொடுப்பார், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் தான். இந்த இடங்கள்ல அல்லாஹ் அழகா இப்படியும் சொல்லி காண்பிப்பா, உங்க சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை நீங்க சமாதானம் பண்ணி வைங்க, அல்லாஹ்வுடைய தக்வாவை மேற்கொண்டு, அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய அடிப்படையில அல்லாஹ்வை அஞ்சிய வண்ணம் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியுள்ள பிரச்சனைகளையும் நீங்க சமாதானப்படுத்துங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்க விரும்புறான், நம்முடைய தக்வாவை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வெறும் இபாதத்துகள் மட்டும் கிடையாது, வணக்க வழிபாடுகள் மட்டும் கிடையாது, மற்றபடி மற்ற மக்களோடு உறவாடும் பொழுதும் கூட நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய தக்வாக்கள் வெளிவரும். இதே போல யாருடைய வாழ்க்கையில பிறர் நலம் நாடக்கூடிய பழக்கம் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில மனிதர்களோடு உறவாட கொள்ளக்கூடிய இந்த முறையில நீதம் நேர்மை இல்லையோ, பிறரோடு இருக்கும் பொழுது இந்த தத்துவத்தை கடைபிடிக்க முடியலையோ, அவங்க என்னதான் சொல்லுது வந்தாலும், என்னதான் முதல் சஃபல இருந்தாலும், என்னதான் அல்லாஹ்வுக்கு காலு கீழே சதிதாலேயே கிடந்தாலும் அவங்க முத்தகியா ஆக முடியாது. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொடுக்கிறான், உங்களுடைய உறவு முறைகள், உறவாடு முறைகள் நீதமா இருக்கணும், சரியா இருக்கணும். மக்களை உதாசீனப்படுத்திட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க அல்லாஹ் சொல்லி கொடுக்கறது கிடையாது, எங்கேயுமே சொல்லி கொடுக்கிறது. எங்க அல்லாஹ்வை வணங்கும் இடத்துல நேர்மையா இருக்கிறோமோ, நீதமா இருக்கிறோமோ, அதே போல அல்லாஹ் இங்கேயும் சொல்லி கொடுக்கிறான், உலக மக்களோடு உறவாடும் பொழுதும் சரி, உங்க வீட்டு மக்களோடு உறவாடும் பொழுதும் சரி, நல்ல முறையை கடைபிடிங்க. அங்கேயும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். தொழுகும் பொழுது என்ன பயம் ஏற்படுதோ, நோன்பு வைக்கும் பொழுது என்ன பயம் ஏற்படுதோ, அதே பயம் தான் உலக மக்களோடு உறவாடும் போது ஏற்படணும். வீட்டு மக்கள் வெளி மக்களோடு நல்லபடியா பழகுவாங்க, ஆனா வீட்டு மக்களை பார்த்தாலே ஒரு மாதிரி மூஞ்சி கோவமாயிடும். வீட்டுக்கு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வந்தா மூஞ்சி சிறுசாயிடும். வீட்டு மக்களோடு சிரிச்சு பேச பழக்கம் கிடையாது, வெளி மக்களோடு நல்லா சிரிச்சு பேசுவாங்க. இந்த பழக்கம் இஸ்லாம் வெறுந்த பழக்கம், இஸ்லாம் வெறுக்கிற பழக்கங்கள்ல ஒண்ணு. எந்த அளவுக்கு வெளி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நம்மளுடைய முக்கியத்துவங்களுக்கு மிக 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 உரிமையாளர்கள் நம்முடைய வீட்டு மக்கள். முதல்ல நபி சொல்லி கொடுத்தாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிக்கும், உங்களுடைய குடும்ப மக்களோடு யாரு சிறந்தவராக இருப்பீங்களோ அவங்கதான் உங்கள சிறந்தவங்க. நபி இதுவும் சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஹைருக்கும் லிஅஹ்லி, என்னுடைய குடும்பத்துல நான் சிறந்தவன். உங்களுக்கு மத்தியில குடும்பங்கள் ரீதியாக சிறப்புகள் அடைகிறது உங்களை நான் சிறந்தவனா இருக்கேன். என்ன அர்த்தம்? நபி சொல்லி கொடுத்தாங்க, வெளி மக்களோடு எந்த அளவுக்கு உறவாடுவோமோ சிறந்த முறை இருக்கணும், கண்டிப்பா அதேதான் வீட்டு மக்களோடு இருக்கும் பொழுது நல்லபடியா இருக்கணும். அப்ப இப்படி மக்களோடு உறவாடும் பொழுதும் நம்முடைய தத்துவா வெளிப்படக்கூடிய மிக சிறந்த அந்தஸ்துகள் வாய்ப்புகளா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல எந்த மக்களோடு உறவாடக்கூடிய பேச்சு வருதோ அங்க மூணாவதா இதையும் தெரிஞ்சுக்கணும், நேர்மையை கடைபிடிக்கணும், நீதமாக நடந்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எதுவா இருந்தாலும் சரி நேர்மையான முறையில கடந்து போ, அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய நினைப்புகளும் சுப்ஹானல்லாஹ் கூட நம்முடைய நண்பர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நேர்மையை அழகா கடைபிடிக்க மனசு வரும், இன்னும் சிறந்த முறையில அணுக மனசு வரும். இதே எதிரிகள் ஆயிட்டாங்க, இதே விரோதிகள் ஆயிட்டாங்க, இதே நமக்கு பிடிக்காத மக்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில இந்த நீதத்தை கடைபிடிக்கிறதுக்கு மனசு வராது. நம்முடைய எதிரிகள் மீது நீதமா இருக்க மனசு வராது. எப்படியாச்சும் அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது, எப்படியாவது இவனுக்கு ஏதாவது இறப்பு கொடுத்தாகணும், இந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லி கொடுப்பா, வல்லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌம் அலா அல்லா தஅதிலு, உங்களுடைய எதிரியின் மீது உள்ள உங்களுடைய இந்த வெறுப்பும் தாக்கமும் உங்களை நீதத்தை விட்டு வெளியே தள்ள வேணாம். நீதமான விஷயத்தை நடக்காம வெளியே தள்ளிட வேணாம். அல்லாஹ் சொல்லி கொடுத்தா இஅஜிலு, அங்கேயும் கூட நீங்க நேர்மையா நடந்துக்கணும். ஏன்?
ஹுவ அக்ரபு லித்தக்வா. இந்த நேரத்தில் நீங்க எதிரிகளின் மீதும் மீதம் நடக்கிறது இருக்குல்ல, இது தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. உண்மையிலேயே நீங்க முத்தகீன்றதை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதிரியா இருந்தாலுமே சரி, நாம் அவங்களுக்கு மத்தியில் நேர்மையை நீதத்தை கடைபிடிக்கணும். ஃபத்ஹே மக்காவுடைய இதுவா சந்தர்ப்பமா எடுத்துக்கலாம். மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு நபி மக்காக்குள்ள வராங்க, எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, நபி உள்ள வராங்க, எதிரிகள் பயந்த வண்ணம் இருக்காங்க. நபி கேட்கிறாங்க, இன்னைக்கு உங்களோட என்ன பண்ண போற நினைக்கிறீங்க? மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு, இவங்க எல்லாரும் முஸ்லிம்களை துன்புறுத்தினவங்க, அடிச்சவங்க, கொலை செய்த சஹாபாக்களை கொன்ன மக்கள், நபியை கொலை பண்ண முயன்ற மக்கள். நபி கேட்டாங்க, நான் இன்னைக்கு உள்ள வரும் பொழுது, மக்காவை வெற்றி கண்ட அரசனாக உள்ள வரும் பொழுது உங்களோடு நான் என்ன பண்ண நினைக்கிறீங்க? அப்ப அந்த எதிரிகள் சொன்னாங்க, ஹைரன் நர்ஜு, நபியே உங்களிடமிருந்து நாங்க நல்லதை மட்டும் எதிர்பார்த்தோம், நல்லது மட்டும் எதிர்பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? எதிரியாகவே இருந்தாலும் நம்முடைய நேர்மை குணத்தை அவங்க பாராட்டணும், அவங்க எடுத்துரைக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுதானே. எதிரியா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், நீதம்னு வந்துட்டா சரியாக கடைபிடிக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதே அடிப்படையில நம்முடைய நிலையை முத்தகியாக மாற்றுறதுக்கான 4வது வழியை நான் எடுத்து வைக்கிறது, ஹலால் ஹராம தெரிஞ்சு பேணுறது. எது நமக்கு ஹலாலாக இருக்குதோ அந்த ஹலாலை அதிகமாக பேணணும், கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஹராமா எது நபி அல்லாஹ் எடுத்து வச்சிருக்கானோ, நபி சொல்லி காமிச்சாங்களோ அந்த ஹராமை விட்டு முழுமையாக தவிர்த்து இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் ஹலால் நமக்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் ஹராம் நமக்கு தெரியும், இன்னும் சில விஷயங்கள் ஹலாலா ஹராமா நமக்கு தெரியாது, சந்தேகமான விஷயங்களாவே இருக்கும். அங்கே எப்படி நடந்துக்கணும்? அப்ப ஒரு முத்தகையோட நிலைமையை பத்தி நபி சொல்லுவாங்க, எந்த விஷயங்கள் மத்தியில நமக்கு சந்தேகம் ஏற்படுதோ ஹலாலா ஹராமான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை விட்டுறணும், அந்த விஷயங்களை விட்டுறணும், அது அமல் பண்ண கூடாது. நபி அழகா சொல்லி கொடுப்பாங்க, அல் ஹலாலு பையின் வல் ஹராம் பையின். ஹலால் தெளிவாயிருச்சு, ஹராம் தெளிவாயிருச்சு, பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத். இது ரெண்டுத்துக்கும் மத்தியில, ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில நிறைய விஷயங்கள் சந்தேகத்திற்கு விஷயமாக இருக்கு. அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, லா யஅலமுஹுன்ன கதீரும் மினன் நாஸ். இந்த சந்தேகமான விஷயங்களை எப்படி அணுகறோம்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஹலால் தெரியும், ஹராம் தெரியும், எது ஹலாலா ஹராமான்னு தெரியாம இருக்கோ அந்த விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது மக்களுக்கு என்ன பண்ணணும்ன்ற அறிவில்லாம இருக்கு. அப்ப நபி அழகான ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க, வமன் வகஅ ஃபி ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். இந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்களில் யார் விழுந்துருவாங்களோ, சந்தேகமான விஷயங்களை யார் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களோ அவங்க ஹராம செஞ்சிருவாங்க. அவங்களுடைய இறுதி கட்டம் கண்டிப்பா ஹராமில தான் போய் முடியும். அதே போல் நபி சொல்லி கொடுத்தாங்க, வமன் இத்தக ஷுபஹாத், எவர் இந்த சந்தேகத்திற்கு இடமான விஷயங்களை விட்டு தள்ளி இருப்பாரோ, ஒதுங்கி இருப்பாரோ, அப்புறப்பட்டு இருப்பாரோ, நபி சொல்லி கொடுத்தாங்க, ஃபகத் இஸ்தபர லிதீனிஹி வ இர்திஹி, அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்து விட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கான அங்கீகாரம் நபி சொல்லி கொடுக்கிறார். உங்களுடைய மார்க்கம் பேண வேணுமா? நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த எந்த விஷயங்கள் ஹலால் ஹராம் தெரியாம இருக்கோ அந்த விஷயங்களை விட்டு அந்த விஷயங்களை செய்யவே கூடாது. நபி அழகா இப்படியும் சொல்லி கொடுத்தாங்க, தஅமா யுரீபுக் இலா மா லா யுரீபுக். எது உங்களுக்கு சந்தேகமா இருக்கோ அந்த விஷயங்களை விட்டுருங்க, சந்தேகமே இல்லாத விஷயங்களை செய்யுங்க. 2 விஷயங்கள் இருக்கு, இது எனக்கு தெரியும், கண்டிப்பா இது ஹலால் தான், இன்னொன்னு எனக்கு ஹலாலான்னு தெரியல. அப்ப எது நமக்கு தெரியலையோ, சந்தேகமா இருக்கோ விட்டுறணும், எது எனக்கு கன்ஃபார்மா தெரியுமோ ஹலால் பண்ணணும். இப்ப இந்த விஷயங்கள் இந்த அடிப்படையில எப்ப இந்த ஹலாலோடு வாழுவோமோ, எப்ப இந்த சந்தேகமான விஷயங்களை விட்டுருவோமோ நம்முடைய தக்வாவோட நிலையை கண்டிப்பா வெளிப்படுத்தும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் வரும். இந்த பிட்காயின்ஸ் யூஸ் பண்ணலாமா, இந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணலாமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி, ஷேர் மார்க்கெட் எப்படி, நிறைய கேட்பாங்க. அப்ப இது சம்பந்தமான தெளிவான விஷயங்கள் நமக்கு தெரியல, இது சம்பந்தமான மார்க்க வலியுறுத்தக்கூடிய இது ஹலாலா ஹராமான்ற தெளிவுகள் நமக்கு இன்னும் கிடைக்கல. இந்த விஷயத்துல சந்தேகமான ஒண்ணா இருக்கு, சந்தேகமா இருக்கு அப்படின்னு நபி சொல்லி கொடுத்தாங்க, அதை விட்டுருங்க, அதுக்குள்ள நுழைய வேணும். இல்லைன்னா அதுலதான் நுழைவேன் அப்படின்னு நபி சொல்லி கொடுத்தாங்க. எந்த நபர் சந்தேகத்திற்கு இடமான விஷயங்கள் நுழைவார்களோ அவர் ஹராம் போய் விடுவார். இப்ப மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய பணத்தாசை நம்முடைய மார்க்கத்தை விட மேல இருக்கக்கூடாது. பணத்தை சம்பாதிக்கணும் இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, மார்க்கத்தை தாண்டி கிடையாது, அல்லாஹ்வை தாண்டி கிடையாது, நபியின் வார்த்தையை தாண்டி கிடையாது. அப்ப நபியுடைய வார்த்தைக்கு நாங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு நாங்க எது நமக்கு ஹலாலாக இருக்குதோ அதன்படி இன்ஷா அல்லாஹ் போகணும். எது ஹராமா இருக்கோ போகக்கூடாது, எது ஹராமா ஹலாலா தெரியாம இருக்கோ அந்த விஷயங்களையும் போகக்கூடாது. இது 4வது.
கடைசியாக சொல்லி முடிச்சுட்டோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நம்முடைய நிலைய தக்வா உள்ளவர்களாக இல்ல முத்தகியாக மாத்துறதுக்கு மிக அழகாக பயன்படக்கூடிய விஷயங்கள்ல நம்மளை உயர்த்துற விஷயங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தின விஷயங்களை மதிக்கிறது, கண்ணியப்படுத்துறது. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கண்ணியப்படுத்தி இருக்கானோ அதை சொல்லுவாங்க ஷஆஇருல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஷஆஇர், அல்லாஹ் கண்ணியப்படுத்தின விஷயங்களை கண்ணியப்படுத்துறது, அதற்கான மதிப்பை கொடுக்கிறது. இது தக்வா உள்ள மக்களுடைய குணம். அல்லாஹ் சொல்லி காண்ப சூரா ஹஜ்ல வமன் யுஅzzிம் ஷஆஇரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கண்ணியமாக்கின விஷயங்களை மதிக்கிறது, கண்ணியப்படுத்துறது ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அது நமக்கு இறையச்சத்தின் ஒரு பங்கா இருக்குது, தக்வாவுடைய ஒரு பங்கா இருக்குது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமாக்கின விஷயங்கள்லாம் என்ன? பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த 4 புனித மாதங்களை சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமாக்கின மாதங்கள் அது. அந்த மாதங்களை கண்ணியப்படுத்துறது, அந்த மாதங்கள்ல நம்முடைய அமல்களை இன்னும் அதிக ஆர்வம் செலுத்துறது, நம்ம கெட்ட விஷயங்கள்ல இருந்து அறவே இன்னும் அதிகமா தள்ளி இருக்கிறது சொல்லிக்கலாம். அதே அடிப்படை இந்த ரமதான் மாசம் அடங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துற மாதங்கள்ல ரமதானும் இருக்குது. அப்ப இந்த ரமதான் மாதத்துடைய கண்ணியத்தை காப்பது நம் மீது கடமையா இருக்குது. நம் மீது எப்படின்னா முத்தகீன்கள் மீது சிறந்த விஷயமா இருக்குது. இப்ப நாம் முத்தகியா மாறுறதுக்கு அல்லாஹ் கண்ணியமாக்கணும், இந்த விஷயங்களை கண்ணியப்படுத்தணும். எப்படி கண்ணியப்படுத்தணும்? எந்த முறையில நபி எடுத்து காண்பிச்சார்களோ, எந்த முறையில் நபி வாழ்ந்து காண்பிச்சாங்களோ அந்த முறையில இந்த ரமதான் மாதங்களை கடைபிடிக்கணும். இப்ப யாருடைய ரமதான் மாதமும் பிற மாதங்களும் சேமா இருக்குதோ, ரமதான் மாதத்துல எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம, எந்த ஒரு அதிக அமல்கள் இல்லாம பிற நாட்களை போல் பிற மாதங்கள் எப்பொழுதும் கழிக்கப்படுது அப்படின்னா நாம இன்னும் அந்த முத்தகீன்ற ஸ்டேஜ் இன்னும் அடையல அர்த்தம். அல்லாஹ்வுடைய கண்ணியமாக்கின விஷயங்கள் இதுவும் இருக்குது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமாக்கின விஷயங்கள்ல ரமதானுடைய கடைசி 10 இரவுகளும் இருக்குது. எப்படி ரமதானுடைய முழு மாதம் கண்ணியமாகப்பட்ட மாதமா இருக்குதோ, அந்த மாதங்கள்ல இன்னும் கூடுதல் சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கார் கடைசி 10 இரவுகளுக்கு. அப்ப இந்த கடைசி 10 இரவுகளை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மகரிப் அடைய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த கடைசி 10 இரவுகளை எப்படி அணுகணும்? இந்த கடைசி 10 இரவுகள் அல்லாஹ் கண்ணியப்படுத்த இரவுகளா இருக்குது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரே கண்ணியப்படுத்தியிருக்கான் அப்படின்னும் பொழுது அல்லாஹ் கண்ணியப்படுத்தின இந்த இரவுகளை நாம மதிக்கிறது, நாம கண்ணியம் கொடுக்கிறது நம்முடைய தத்துவாக வெளிக்காட்டக்கூடிய அமலா நம்ம இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இரவுகள்ல எப்படி கழிக்கணுமோ குர்ஆனோடு அதிகமாக, துஆக்களோடு அதிகமாக, தொழுகையோடு அதிகமாக கண்டிப்பாக கழிக்கணும். துஆக்களை நபி சொல்லி கொடுத்த துஆக்கள் அதிகமாக ஓதணும். அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி. இந்த துஆக்கள் அதிகமாக ஓதணும். இதே போல அதான் சொல்லப்படுது. அதான் அல்லாஹ்வுடைய ஷாயிர்ல ஒண்ணு. அல்லாஹ் கண்ணியமாக்கின விஷயங்கள் அதானும் ஒண்ணு. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இங்க நாம பேச்சுக்களை ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இங்க நாம மத்த விஷயம் உலக விஷயம் ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீட்டுல இந்த படங்கள் இது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த விஷயம் அதான் சொல்லப்படலன்னா இது பார்க்கலாம்னு சொல்ல வரல. அதான் சொல்லப்படும் பொழுதும் கூட அந்த கண்ணியத்தையும் மக்கள் உணராம இருக்காங்க இன்னைக்கு. இப்ப அதான் அல்லாஹ்வுடைய ஷாயிர்ல ஒண்ணு, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ஷாயிர்ல ஒண்ணு. அல்லாஹ் கண்ணியமாக்கின படைப்புகள்ல மனிதர்கள்ல சஹாபாக்கள் இடம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு சஹாபாக்கள் பத்தின அந்த மதிப்புகள், மரியாதை, கண்ணியங்கள் மக்கள் மத்தியில் அதிகமா கிடையாது, மக்கள் அதிகமா பேண்டதும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபி சொல்லி கொடுத்திருக்காங்க, இந்த தக்வாவுடைய வெளியீடு எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாஹ் கண்ணியமாக்கின விஷயங்கள், அல்லாஹ்வுடைய ஷஆயிர்களை நம்ம கண்ணியப்படுத்தணும். அதே போல ஜும்ஆ நாளா இருக்குது, இதுவுமே அல்லாஹ் கண்ணியமாக்கு நாள்ல ஒரு நாள். இப்ப நம்முடைய ஜும்ஆவும் பிற நாட்களை போல இருக்கு அப்படின்னா மத்த எந்த ஒரு அமல் அதிகம் இல்லை, எந்த ஒரு செலவாத்துல அதிகம் கிடையாது, எந்த ஒரு குர்ஆன் ஓதுது அதிகம் கிடையாது. அப்படி நம்முடைய உள்ளங்கள் இது விட்டு தூரமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட விஷயம் இன்னும் அதிகமா இருக்கு. நபி சொல்லி கொடுத்திருக்காங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான், இந்த முத்தகீன்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. தக்வா உள்ளவர்களுக்கு அதிக சுபச்செய்தி நபி கொடுத்திருக்கான், அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப இந்த அளவுக்கு தக்வாவுக்கான இடம் இஸ்லாம் அதிகமாக கொடுக்கும் பொழுது அத்தகைய தக்வாவை பெறக்கூடிய, தக்வா நிலையை அடையக்கூடிய முஸ்லிம்களாக கண்டிப்பா நாம் மாறணும். எந்தெந்த விஷயங்களை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குதோ, எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காண்பிச்சிருக்கானோ இந்த விஷயங்களை செய்யுங்க, நீங்க முத்தகி ஆகலாம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் பேணக்கூடிய மக்கள் ஆகணும். அல்லாஹ் நமக்கு அத்தகைய வாய்ப்பினை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுவரை வாழ செய்வானோ உண்மை முஸ்லிமாக முஃமினாக வாழ செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுதும் அழைத்துக் கொள்வானோ முஃமினாக அழைத்துக் கொள்வானாக. اللهم آمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من والاه وبعد. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்துடைய கடைசி 10 இரவுகள் அடைவிருக்கிறோம். இந்த கடைசி 10 இரவுகள் சம்பந்தமான நிறைய சிறப்புகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கடைசி 10 இரவுகள்ல எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், எந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் கண்டிப்பாக கழிக்க கூடாது. ஏனைய இரவுகளை விட இந்த இரவுகளுக்கு அதிக கண்ணியம் கொடுத்தாகணும். இதுவரைக்கும் ஒரு ரமலானுடைய 20 நாட்கள் முடிஞ்சு போச்சு. இந்த 20 நாட்கள்லையும் அல்லாஹ்வின் பக்கம் மீள முடியாத நபர்கள், மீளாம இருக்க நபர்கள் இந்த 10 நாட்களை கண்ணியம் காக்கணும். இந்த 10 நாட்கள்ல அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. தௌபாக்களை செய்வோம். நம்முடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ் கிட்ட அழுகுவோம். மக்கள் மத்திய சொல்லி அழுவதற்கு பதில் அல்லாஹ் கிட்ட சொல்லி அழுவது மிகப்பெரிய சிறப்புகள் நம்ம கொடுக்கும். அல்லாஹ் கிட்ட சொல்லி அழுவோம், அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். இன்னும் இழைச்சிக்காக இருக்கக்கூடிய மக்களுடைய கவனத்துக்கு, இழைச்சிக்காவுடைய நிலை நபி சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்வை அதிகமாக தனியா இருக்கும் பொழுது வணங்கக்கூடிய சிறப்பான அம்சம் இழைத்திகாஃப். இங்கு வந்தும் மக்களாக இருக்கிறது, இங்கு வந்து மக்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறது, இங்கு வந்து அந்த மொபைலோடு வாழ்த்துக்கிட்டு இருக்கிறது, இது சிறந்த முறை கிடையாது. இழைத்திகாஃப் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்களுக்கு குறிப்பா சொல்லிக் கொள்வேன். இப்ப சமீப காலம் வரக்கூடிய கேள்விகள், இழைத்திகாஃப் வீட்டுல இருக்கிறாங்க, இழைத்திகாஃப் பள்ளியை தவிர எங்கும் இருக்கக்கூடாது, பள்ளியை தவிர எங்கும் இருக்கக்கூடாது. ரமதான்ல இருக்கலாம், ரமதான் அல்லாத மதங்களையும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா வீடுகள்ல வாய்ப்பு கிடையாது, அனுமதி கிடையாது. பள்ளிகளை தவிர்த்து எங்கும் இழைத்திகாஃப் அனுமதி கிடையாது. அப்ப இழைத்திகாஃப் ஏன் கொடுக்கப்படியே சொல்லப்படுது? அல்லாஹ்வுடைய ஞாபகம் இன்னும் அதிகமா இருக்கணும். வெளி உலக உறவை முழுமையாக விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இழைத்திகாஃப் மிக சிறந்த விஷயமா இருக்கும். அப்ப இங்க இழைத்திகாஃப் சார்ந்த விஷயங்கள்ல இழைத்திகாஃபுக்காக வந்துட்டு உலக மக்களோடு இருக்கிறது, இழைத்திகாஃபுக்காக வந்துருவாங்க மக்கள், அவங்கள பார்க்கறதுக்கு கூட வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களோட இதுவும் சரியான விஷயம் கிடையாது. அப்ப இந்த நாட்கள்ல அதிகமாக இந்த விஷயங்களையும் பேணணும். இரவுகள்ல அதிகமாக குர்ஆன் ஓதணும். எந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் இருக்குதோ அதை விட அதிகமாக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதே தொழுகையில குர்ஆன் அதிகமா ஓதுறோமா, இன்னும் சிறந்த விஷயங்கள். அப்ப குர்ஆனுக்கும் அதிக நேரத்தை கொடுக்கணும், தொழுகைக்கும் அதிக நேரத்தை கொடுக்கணும். நமக்கான துஆக்கள் அல்லாஹ் அதிகமாக கேட்கணும், நபி சொல்லி கொடுத்த துஆக்கள் அதிகமாக கேட்கணும். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த முறையில் இந்த நாட்களை கடக்க செய்வானாக, சிறந்த முறையில் இரவுகளை கடக்க செய்வானாக. இந்த ரமலான் மாதத்தை விட்டு வெளியேறும் பொழுது நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்ற மக்கள் அல்லாஹ் அனைவருமாக்குவானாக. அதே போல் கடைசியாக வெள்ளிக்கிழமை தினமாக இருக்குது. ஸலவாத் நபியின் அதிகமாக சொல்லணும். நபியின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை வெளிப்படுத்தக்கூடிய நாவுகளை அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இன்ன அல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون.